வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்துக்கான புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டியினுடைய நிலவரத்தை நான் நேற்று என்னுடைய வீடியோவில் நான் தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு செக்டார்களுடைய நிலவரங்களையும் நான் அதில் எடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அதனுடைய மூமெண்ட்டையும் நம்ம சொல்கிறோம். ஸோ செக்டார்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி அங்கே கொடுக்குதோ அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் தான் நம்ம ஸ்டாக்லேயும் சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் நம்ம பார்த்தோம்னா நல்லா தெரியும். நேற்று நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த மெட்டல் செக்டாரை பொறுத்தளவில் 2 வாரங்களாக ஒரே இடத்துல இருந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம சொன்னோம். வேகமான ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு வந்த மெட்டல் செக்டார் கடந்த 2 வாரங்களாக ஒரே இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதற்கு ஏற்றாற் போல் இந்த வாரம் நம்ம புதிய பங்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்முடைய சேனலில் சொன்ன ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் உங்களுக்கு முதல்ல காட்டுறேன். இந்துஸ்தான் காப்பர் 341.95 ரூபா முடிஞ்சிருக்கு. நம்ம இதை கொடுத்தது 288க்கு மேலே 325, 349, 386 நம்ம கொடுத்துருந்தோம். போன வாரமே 349 தாண்டி ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு. அது கிட்டத்தட்ட 365 வரைக்கும் போயிருந்தாலும் க்ளோசிங் போன வாரம் 344 தான் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ 49க்கு மேலே க்ளோசிங் வைக்கலை. இந்த வாரமும் அதே மாதிரி 353 வரைக்கும் போயிருந்தாலும் க்ளோசிங் 341.95 தான் முடிச்சிருக்காங்க. ஸோ 349 கிட்ட ஒரு சின்ன தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த லெவலை தாண்டி அது க்ளோசிங் வைக்கலை அப்படின்னா அந்த 386 போகாது இந்துஸ்தான் காப்பரை பொறுத்தளவில் அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் வச்சுக்கணும். அந்த மெட்டல் செக்டாரை நான் பார்க்கும்போது நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 2 வாரங்களாக அது எப்படி ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆகி நிற்கிதோ அதே மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் இந்த பர்டிகுலர் செக்டார்லேயும் நமக்கு இது வீக்லி சார்ட்டாக பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக தெரியுது. ஸோ கீழே 325 கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இந்த பர்டிகுலர் செக்டாரில் நமக்கு 349 கடந்து மேலே க்ளோசிங் வைக்காத வரைக்கும் 386 நமக்கு வாய்ப்புகளாக கிடைக்காது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக இருந்து இந்த இடம் 349 கூட தடையாக கூட நின்றுடலாம். ஸோ சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இது என்னுடைய ஒரு அலர்ட்டாக நான் எடுத்து போட்டிருக்கேன். மேலே போயிருக்குங்கிறதுக்காக காட்டல, போனாலும் எதனால் தடைப்பட்டு நிற்கிது அப்படிங்கிறதையும் நம்ம பல விஷயங்களை யோசித்து புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இப்போ இந்த சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இனி இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் பங்கு டெலிவரி லிமிடெட் 465.35 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 440க்கும் 490க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட 348 தாண்டி இருக்கும்போது நம்ம 400, 440, 480ன்னு கொடுத்தோம். பட் இப்போ 440 தாண்டி 490 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 440 தொட்டு மறுபடியும் திரும்பி இப்போ 465 நிற்கிது. என்னை பொறுத்தளவில் இந்த உச்சம் 490 தாண்டிச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இதனுடைய மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நான் பார்க்குறது 558 அப்படிங்கிற லெவலுக்கு போகலாம். கடந்த 2 வாரங்களாக கொஞ்சம் வால்யூமோடு ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால 490 கடக்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரம் வாய்ப்பு தருதான்னு பார்ப்போம். அப்படி தந்தால் 558 அடுத்த லெவலாக நமக்கு கிடைக்க வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 645 இரண்டாவது லெவலாக நமக்கு இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 740 அப்படிங்கிறது 3வது லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய வாரம் 490 கடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட் 299.50 ரூபா முடிச்சிருக்காங்க. 301 ஒரு மிகப்பெரிய தடையாக ஏற்கனவே இருந்து அங்கேருந்து சரிந்து 144 வரைக்கும் அதன் பிறகு மேலே போய் 301க்கே நின்றுருக்காங்க. ஸோ இப்போ இந்த க்ளோசிங் அபவ் 301 வைக்கணும் வரக்கூடிய வாரத்தில். இந்த வாரம் நல்ல வால்யூமோடு ஏறி இருந்தாலும் கூட 301க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இது நமக்கு வலிமையாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி நமக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்தா முதல் லெவலாக நமக்கு 344 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகலாம். அடுத்த கட்டமாக இதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 398 அப்படிங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 458ங்கிற அடுத்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்.
ஸோ எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ், நாட் அ டார்கெட். நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கணிச்சிக்கணும். கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக 267 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குது. இந்த வாரமும் நமக்கு 301 தாண்டி க்ளோசிங் கொடுக்கல அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அது தாண்டி க்ளோசிங் வரக்கூடிய வாரத்தில் இருக்கணும். இருந்தால் தான் இந்த 3 லெவல்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ தொடர்ந்து ஏற்றம் தந்தால் மட்டும் இதில் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். நீங்களும் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு செல்லுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஸ்டார் ஹெல்த். 503.95 ரூபா முடிச்சிருக்காங்க. 485 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டி இந்த வாரம் ஒரு நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சமான 508 கடக்கும்போது நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஒரு இன்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸாக 526 அப்படிங்கிறது இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 580ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வரும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 649 அப்படிங்கிற மூன்றாவது ரெசிஸ்டன்ஸும் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 3 ரெசிஸ்டன்ஸுகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கீழே நல்ல ஒரு சப்போர்ட்டாக 403 தாண்டி இது மேலே வந்து 485 கடந்திருக்கிறதுனால, முதல் தடவை கடந்திருக்கு, ரொம்ப மாத காலங்களாக அது இப்போ தாண்டலை, இப்போ கடந்திருக்கிறதுனால தொடர்ந்து இந்த ஏற்றமானது வரக்கூடிய வாரங்களில் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 லெவல்களும் இதில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கரூர் வைஸ்யா பேங்க். 227 ரூபாயில் க்ளோசிங். 226ம் 205க்கும் நடுவில் இருந்து ஒரு வேகத்தை எடுத்து இந்த வாரம் அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நல்ல வால்யூமோட 2 வாரங்களாக ஏறி இருக்குது. இந்த வாரம் தான் அதனுடைய ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக 237ங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 256 அப்படிங்கிற இரண்டாவது லெவலையும் நோக்கி போகலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 287ங்கிற மூன்றாவது லெவல் வரைக்கும் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கிடைக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை ஒவ்வொன்றா டச் பண்ணும். 232 ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது 37க்கு. அது ஒரு இன்ட்ரீம் லெவலாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். 256 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த முக்கியமான லெவல். அதுக்கு அடுத்து 287 அப்படிங்கிற மூன்றாவது லெவலும் நமக்கு கரூர் வைஸ்யாவில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ இந்த வாரம் பர்டிகுலராக நம்ம பேங்க் செக்டாரும் நல்ல ஒரு உச்சத்துக்கு போனதுனால, பேங்க் ஸ்டாக்ஸுகள்லையும் ஒரு புது புது உச்சங்கள் வருவதனால தொடர்ந்து ஏற்றம் கண்டித்து பேங்க் செக்டாரும் அப்படின்னா நமக்கு இதுலேயும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து மஹேந்திரா ஃபைனான்ஸ், எம்என்டம் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 300 எப்போவுமே தொடர்ந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இது நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கும் கூட. ஸோ 300 ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல தான் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 305 அதை தாண்டி இந்த வாரத்தினுடைய உச்சம் தொட்டுட்டு வந்திருக்கு. ஸோ 300ஐ தாண்டி தொடர்ந்து 305ஐ தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்கக்கூடிய இடம் 333. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 357 அப்படிங்கிற அடுத்த லெவல் போகும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 388 அப்படிங்கிற ஒரு மூன்றாவது லெவலுக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 300க்கு மேலே ஒரு க்ளோசிங் வரும்போது இந்த 3 லெவல்களும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு செல்லுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஆறாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அதானி பவர். 165 ரூபா 98 காசில் க்ளோசிங். 160 ரூபாய்க்கு மேலே இதனுடைய முடிவு முடிச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவில் அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக நான் பார்க்குறேன். ஸோ அதை கடந்து இது மேலே செல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். 180க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதானி பவருக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வாரம் அதை தாண்டி தான் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து 168ஐ தாண்டி ஒரு க்ளோசிங் வைக்கும்போது நமக்கு ஒரு வேகம் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 218 அப்படிங்கிற ஒரு லெவல். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 237 அப்படிங்கிறது அடுத்த லெவல். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 272 அப்படிங்கிற மூன்றாவது லெவல் வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு உச்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 180க்கு மேலே ஒரு அடுத்த க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அதானி பவரில் நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கெங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது நீங்களும் ஆராய்ந்து பார்த்து
உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. இதுதான் இந்த வாரத்தில் என்னுடைய தேர்வுகள். இதுதான் அப்பப்போ கொஞ்சம் அட்லீஸ்ட் முழுசாக ப்ராஃபிட் புக் பண்ணலன்னா கூட ஒரு 50% ப்ராஃபிட் புக்கிங்காவது நம்ம பண்ணி வச்சுக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. குறிப்பாக இந்த வாரம் 3 நாட்கள் மட்டும்தான் ட்ரேடிங் அப்படிங்கிறது, ஃபுல் டே ட்ரேடிங் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஒரு நாள் புதன்கிழமை விடுமுறை, செவ்வாய்க்கிழமை நமக்கு தீபாவளியை முன்னிட்டு முக்குர ட்ரேடிங் நடக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மதியம் 1:45லேருந்து 2:45 வரைக்கும் 1 மணி நேரம் தான் அந்த ட்ரேடிங் நடக்கும். இது முன்னாடி நமக்கு மாலை நேரத்தில் 5 மணிக்கோ 6 மணிக்கோ அப்படி தான் நடத்துனாங்க. இப்போ இந்த வருஷம் ஒரு வித்தியாசமாக, இது வரைக்கும் நானே பார்த்தது கிடையாது, மதிய நேரத்தில் நடந்து. ஸோ இந்த வருஷம் அந்த ஒரு வித்தியாசத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ கவனத்தோட அந்த பர்டிகுலர் டேஸில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த டைமிங்கும் சொல்லிட்டேன். தீபாவளி நன்னாளில் அனைவருக்குமே ஒரு வளமான வாழ்க்கை அமைந்திட இந்த நன்னாளில் நான் பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.